இந்த 4 மட்டும் தான் நம்ம மெயினா பார்க்கணும். 1, 2, 3, 4 நம்ம முன்னாடி கத்துக்கிட்டது, போன கிளாஸ் கத்துக்கிட்டது. நம்ம கம்ப்ளீட்டா அத ரிவைஸ் பண்ண போறோம். ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் குடுத்து ரிவைஸ் பண்ண போறோம். ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லிடணும். அ இத வந்து நம்ம இதுக்கு முதல் கிளாஸ்ல வந்து ஒரு விஷயம் பண்ணோம். V1, V2, V3, V4, V5. ஸோ இதுல வந்து நான் போன கிளாஸ்ல இத பத்தி கொஞ்சம் பேசணும். 1, 2, 3, 4 மாரி 5, 6, 7, 8, 9, 10, 11, 12லாம் பத்தி பேசணும். இதுல ஒரே ஒரு விஷயம் இப்ப நம்ம பார்க்க வேண்டியது. இப்ப நான் வந்து ஒரு ஒரு வெர்ப் போடுறேன். ஒரு சிம்பிளான வெர்ப். ஐ கட். தமிழ்ல மேம் ஐ கட்டுக்கு தமிழ்ல சொல்ல முடியுமா? நான் வெட்டுகிறேன். வெட்டுகிறேன். இந்த கட்ட வந்து இங்க போடுவோம். ஆங்கிலத்துல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த V1, V2, V3, V4, V5 மாஸ்டர் பண்ணிட்டாலே 50% ஆஃப் த இங்கிலீஷ் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாம வந்துரும். ஒரு 50% இந்த கட் அப்படியே இருக்கு. இது வந்து நியூ கமர்ஸ் மட்டும் சொல்லட்டும். தமிழக மேம் இந்த V2 போறப்ப அது என்னவா மாறுது? அதுவும் கட் தான் சார். கட். ஓகே. கட். இந்த கட்டுக்கு மீனிங் என்ன? நான் வெட்டுகிறேன். இந்த கட்டுக்கு மீனிங் என்ன? வெட்டினேன். இங்க என்ன வரப்போகுது? கட். இந்த கட்டுக்கு மீனிங் என்ன? வெட்டுவேன். நோ. வெட்டினேன். இல்ல வெட்டினேனும் இல்ல. அதுதான் ஆமா போன சார். கிளாஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிருக்கணும். நீங்க கிளாஸ் ரிவைஸ் பண்ணிட்டு வரணும். வெட்டி. 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 எஸ் எஸ். வெட்டி. முற்று பெறாத வினை. முற்று பெறாத வினை. இங்க சொல்லுங்க தமிழக மேம். V4. கட். V4, V5 ஈஸி. ரொம்ப ஈஸி. V4, V5. ஒரு ஐஎன்ஜி சேர்ப்பீங்க, இல்லைன்னா இந்த கன்சோலோட சேர்த்து சேர்ப்பீங்க. புரியுதுங்களா? V5 ஈஸி தானே? பார்த்துட்டீங்களா தமிழக? சார். எஸ். அஸ்மா மேம் V5 என்ன? நான் நியூ கமர்ஸ் மட்டும் கேட்கறேன். ஏன்னா பாக்கி எல்லாருக்கும் ஒரு ரூபா கையில எல்லாம் திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணதுனால வச்சிருக்கோம். அதுவும் கட்டிங் தானே சார் வரும். வராது. ஒண்ணுக்கு மார்க் 4, 5. 4, 5 ரொம்ப ஈஸி. 5 ரொம்ப ஈஸி வச்ச. நீங்க இது புடிச்சு போடணும். நீங்க நீங்க ஹோம்ஒர்க் போய் ஒரு வாட்டி அந்த வீடியோவை பார்த்துடணும். அதுதான் டைம், ஏகப்பட்ட டைம் இருக்கு. நீங்க ஒரு 1 ஹவருக்கு மேல ஒரு வாரத்துக்கு ஆகாது ஹோம்ஒர்க்கு. நான் இதை நீங்க வச்ச இதை பிடிச்சாதான் நீங்க இங்கிலீஷ்ல பேசுறதை பத்தி நீங்க யோசிக்க முடியும். ஏன்னா ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். 1, 2, 3, 4 மட்டும் தான் பார்க்க போறோம். இங்கிலீஷ் எப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ்ங்கிறத இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கட்டு ஒரு இடத்துல வந்தாக்கா வெட்டுகிறேன், நறுக்குகிறேன்னு வருது. இங்க நறுக்கிறேன்னு அதே கட்டு வருது. அதே கட்டு, அதே ஸ்பெல்லிங், அதே உச்சரிப்பு, எல்லாமே அதே தான். வெட்டின்னு வருது. ஐ கட். நான் நறுக்குகிறேன். இங்க நம்பர் 2 என்னவா இருக்க போகுது? நம்பர் 2 ஞாபகம் இருக்குதுங்களா அஸ்மா மேம்? ஒரு வாட்டி சொல்லி ரிவைஸ் பண்ற மாதிரியே சொல்லிடுறேன். நிறைய பார்க்க போறோம் இன்னைக்கு 1 ஹவருக்குள்ள. லுக் அட் திஸ். ஐ ஆம் கட்டிங். ஓகேவா? நம்ம பண்ணது ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம் அஸ்மா மேம். 3வது வேற என்ன ஞாபகம் இருக்கு? 3, 4 வேற எதுவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 4 ஞாபகம் வச்சுட்டா பாக்கியெல்லாம் வந்துடும். நம்பர் 3 ஏதாவது ஞாபகம் இருக்கா? நீங்க பார்த்தது ஹோம்ஒர்க் பத்தி யோசிக்கவே இல்லையா? ஐ ஹாவ் கட். ஐ ஹாவ் கட். இது நம்பர் 1 கட்டா, நம்பர் 2 கட்டா, நம்பர் 3 கட்டா? நம்பர் 3. நம்பர் 3 கட். வெரி குட். இங்க ஐ எம் கட்டிங்கிறது என்ன வருதுங்க? V4 வருதா? இந்த V4 வருதா? ஆமா V4. இந்த கட்டு V1, V2, V3? V1. V1. ஐ எம் கட்டிங், ஐ ஹவ் கட். இங்க என்ன வரப்போகுது? இந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம ரிவைஸ் பண்ண பாக்கியெல்லாம் வந்துடும். ஐ ஹாவ் பீன் கட்டிங். ஐ ஹவ் பீன் கட்டிங். வெரி குட்.
நீங்க அட்லீஸ்ட் இந்த ஆடியோனாவது கேட்டா கூட போதும். நீங்க ஆடியோ தானே மெயின். தூங்க போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு நாள் 2 நாள் கேட்டீங்கன்னா அப்படியே சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சிடும். இப்ப இது இருக்குது. இதுல ஒரே ஒரு விஷயம் தெரிய வேண்டியது என்னன்னா, இதோட மீனிங் என்னன்னு தெரியணும். இதுல இருந்து எப்படி போடுறதுன்னு தெரியணும். இந்த 5 ஃபார்ம் தெரியணும். எப்ப 1 யூஸ் பண்றது, எப்ப 2, எப்ப 3, எப்ப 4வது யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான் முடிஞ்சது. உங்களுக்கு ஸ்போக்கன் நான் வெட்டுகிறேன், நான் வெட்டி கொண்டிருக்கிறேன், நான் வெட்டி இருக்கிறேன், நான் வெட்டி கொண்டே இருக்கிறேன். அஸ்மா மேம், இந்த நம்பர் 1 சொல்லுங்க. இப்ப சொன்னேன் இல்லைங்களா, ஐ கட்டுக்கு என்ன மீனிங்? ஐ கட். அஸ்மா மேம், ஐ கட். நான் நறுக்குகிறேன். வெட்டினேன். இந்த ஐ கட் வந்து என்னது? இந்த பிரசன்ட் தானே சார்? ஆமாங்க. பிரசன்ட்ல தானே சார்? நான் வெற்றேன். நம்பர் 2. நான் வெட்டி கொண்டிருக்கிறேன். நம்பர் 3. நான் வெட்டுவேன். நோ 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 நோ. நான் வெட்டி இருக்கிறேன். வெட்டி இருக்கிறேன். வெட்டி தானே V3 வெட்டி. வெட்டுகிறேன், வெட்டினேன், வெட்டி, வெட்டி கொண்டு வெட்டுகிறான். இந்த 1 2 3 4 வந்து டென்ஸ். இந்த 1 2 3 4 5 வந்து வெர்போட ஃபார்ம். V1 போட்டிருக்க பாருங்க. ஆமா சார். நம்பர் 4. நான் வெட்டி கொண்டே இருக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப இதுல வந்து ஒரு 10 வகுப்பு 15 வகுப்பு வச்சு 10 15 வகுப்பு வச்சு நம்ம வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க போறோம். இந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்றத. ஆல்ரைட். இப்போ ஒன்று பண்ண போறேன். லுக் அட் திஸ். தமிழக மேமுக்கு ஐ சிங். இங்க என்ன வரும்? I am singing. ஐ ஆம் சிங்கிங். அடுத்தது என்ன வரும்? தமிழக மேம் என்ன வரும்? அப்படியே பார்த்தே I have sung. ஸ்பெல்லிங் SUNG. இங்க I have been singing. இந்த எக்ஸசைஸை இப்ப பண்ண போறோம். இதுல இருந்து நம்ம எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்கலாம். இப்ப சொல்லுங்க. ஐ சிங் தமிழ்ல சொல்லுங்க. நான் பாடுகிறேன். இதுங்க நெக்ஸ்ட் ஒன்னு. நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். தேர்ட் ஒன்னுங்க. நான் பாடிக்கொண்டு. நோ. Okay. ஸோ இங்க வாங்க. இதை ஃபில் பண்ணுங்க. பாடுகிறேன். இங்க சொல்லுங்க. நம்பர் 2 சொல்லுங்க. V2. Sung. நோ, அது V3 தானே. Okay. Sing sang. sang. இதுல புடிச்சுனா நல்லா க்ளோஸ் Sing sang. sang. Singing. Sings. வெரி குட் 4 and 5 ஈஸி. வெரி குட். இப்ப எல்லாம் கவனிக்கணும். குறிப்பா அஸ்மா மேமும் தமிழக மேமும் கரெக்டா கொண்டு வரணும். நான் பாடுகிறேன், நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். இப்ப சொல்லுங்க. நம்பர் 3. நம்பர் 3. தமிழக மேம் உங்களுக்கு தான். நான் இப்படி பார்க்கலாம். பாடுகிறேன், பாடினேன். இந்த இடத்துல என்னங்க? முற்றுப்படாத வினை. கொண்டு வாங்க. பாடிக்கொண்டு. பாடி. இது பாடிக்கொண்டு. இது பாடிக்கொண்டு. இது பாடிக்கொண்டு. இது பாடுகிறான். எது வேணாலும் போட்டுக்கலாம். இதுல என்ன கஷ்டமா இருக்கு? அஸ்மா மேம், நான் திருப்பி இன்னொன்று கொடுக்குறேன். இது பண்ணிக்கலாமா? இதுல ரெண்டு வகையான விஷயம் வந்து எடுத்துட்டு போறோம். லுக் அட் திஸ். ஐ பிரிங். அஸ்மா மேம், இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க. ஐ பிரிங். நான் I am bringing. தமிழ்ல சொல்லுங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான். நல்ல வால்யூமா சொல்லணும். ஐ பிரிங்.
நான் கொடுக்கிறேன். கொடுக்கிறேன் இல்ல கொண்டு வருகிறேன். கொண்டு வருகிறேன். கொண்டு வருகிறேன். கரெக்ட். கொடுக்கிறேன்னா கிவ் போயிடும். நான் அப்படியே கொண்டு வாங்க. ரொம்ப சிம்பிளா தான் இது பண்றாங்க. நம்பர் 2. I am bringing. I am bringing. Number 3. பேபி ஸ்டெப்பா தான் எடுத்து வைக்கிறோம். நீங்க ஈஸியா கொண்டு வந்துக்கலாம். கஷ்டமே பட வேணாம். அடிங்க. Have brings. ஓகே. சோ இப்போ இங்க ஃபில் பண்ணிட்டு அங்க வருவோமா? டோன்ட் வரி. இங்க ஃபில் பண்ணிட்டு அங்க வருவோம். bring. தமிழ்ல V2 for bring. தமிழ்ல V2 for bring. ஞாபகம் இல்ல சார். ஒன்னும் பிரச்சனை தெரியலன்னா தெரியலன்னு சொல்லலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க brought போறதுக்கு முன்னாடி வீட்டுல போய் ஒரு வழி வச்சுக்கோங்க. சோ இது brought, இதுவும் brought. சோ இப்ப எங்க நமக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு புரியுது இல்லைங்களா? அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டா போதும். 4 and 5 ஈஸி. தமிழ் மேம் சொல்லுங்க. 4 and 5 ஈஸி. bringing, brings. ரொம்ப முக்கியம். கேட்குற கேள்விக்கு அட்டெண்ட் பண்ணணும். தப்பா போனா பரவாயில்ல, லேர்ன் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். ஆனா இன்ட்ராக்ட் பண்ணிட்டு கம்யூனிகேட் பண்ணிட்டு மறந்துருச்சு சார். டோன்ட் வரி. அதுக்காக தான் இங்க வந்திருக்கிறது. என்ன ஹோம்ஒர்க் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா போயிடும். ஹேவ். இப்ப சொல்லுங்க. ஹேவுக்கு அப்புறம் அஸ்மா மேம் இந்த இப்ப டேபிள பார்த்து சொல்லுங்க. இந்த டேபிள பார்த்து சொல்லுங்க என்ன வரும். ஹேவுக்கு அப்புறம் brought sir. இங்க பாருங்க. V2 V3 இத போல்ட் அடிக்கிறேன். தமிழ்ல V3 வரும் சார். வெரி குட். அஸ்மா மேம் இத சொல்லுங்க. கடைசி பார்த்தே சொல்லுங்க. Have been bringing. வெரி குட். உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இந்த 12 டென்ஸ் 8 வாய்ஸ் உள்ள போயிடுச்சுன்னா அதுல இருந்து எடுத்து நீங்க பேசிட்டே இருக்கலாம். சார் இது நாளையும் ஒரு முறை தமிழ்ல சொல்லுங்க சார். அத எல்லாம் கட்டாயமா சொல்ல போறோம். தமிழ் மேம் தான் சொல்ல போறாங்க. நான் கொண்டு வருகிறேன். தமிழ் மேம் நான் கொண்டு வருகிறேன். நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். வெரி குட். நான் கொண்டு வந்திருக்கிறேன். அருமை. அடுத்தது நான் கொண்டு வந்து கொண்டே இருப்பேன். கஷ்டமான வேர்பு தான். இதுக்கப்புறம் எல்லாம் ஈஸியா போயிடும். கொண்டு வந்து கொண்டே இருக்கிறேன். அருமையா பண்ணாங்க தமிழ். வெரி நைஸ். அப்ப இந்த கன்செப்ட் ரொம்ப முக்கியம். தமிழ்ல நீங்க மைண்ட்ல கொண்டு வந்துருவீங்க. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் ஏகப்பட்ட வித்தியாசமான இதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க போறோம். இங்க பாருங்க. கட் இதுல பாருங்க. 3மே ஒண்ணா இருக்கு. 4, 5 விட்டுருங்க. எப்பயுமே சேமா தான் இருக்கும். இந்த 3 மட்டும் கூர்மையா கவனிங்க. 3மே ஒண்ணா இருக்கு. V1 V2 V3. இங்க பாத்தீங்கன்னாக்கா சிங்க பார்த்தா 3மே வித்தியாசமா இருக்கு. சிங் சாங் சங். இங்க பார்த்தா நம்பர் 1 மட்டும் வித்தியாசமா இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா மீனிங் வேற. ஸோ இதை நம்ம க்ளோஸா ஃபாலோ பண்ணுவோம். யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் திஸ். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அப்படியே முடியாந்துரும். அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. ரைட். நவ் அஸ்மா மேம் உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் இதை ஃபில் பண்ணிடுங்க. இதை ஃபர்ஸ்ட் மீட்னு சொல்றேன். சந்திக்கிறேன். இங்க சந்தித்தேன். இங்க மெட். தமிழ்ல சந்தித்தேன். ஓகே. இது சந்தித்தேன். இது சந்திக்கிறேன். சந்தித்து வந்து தனி வார்த்தையாவே இருக்குது. ஒரே வார்த்தை ரெண்டுத்துக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. இதான் நம்ம ஒவ்வொரு கிளாஸையும் சொல்லிட்டே இருக்கோம். தமிழ் வந்து ஒரு ரிச் லாங்குவேஜ். அதுல ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்குது. இங்கிலீஷ்ல அப்படி இல்லை. எழுத்தும் குறைச்சா வார்த்தைகளும் குறைச்சா.
அதனால ஒரே வார்த்தையா பல இடங்கள்ல பல வெவ்வேறு மீனிங்ல பயன்படுத்துறதுனால அது கத்துக்கிறது கஷ்டமா இருக்கு. இட் இஸ் மீட்டிங் மீட்ஸ். இப்ப தமிழ் மேம் தமிழ் எனக்கு இதை சொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் இங்க கொண்டு வரும் மீட் சந்திக்கிறேன், மெட் சந்தித்தேன், மெட் சந்தித்து, சந்தித்து. வெரி குட். மீட்டிங். அந்த கொண்டு சந்தித்து கொண்டிருக்கிறேன், சந்தித்து கொண்டு கட் பண்ணும். சந்தித்து கொண்டு. ஓகே, சந்தித்து கொண்டு. சந்தித்து கொண்டு சந்திக்கிறான். சந்திக்கிறான், சந்திக்கிறாள், சந்திக்கிறது. சந்திக்கிறது போடுங்க. அவ்வளவுதான். இப்ப இங்க கொண்டு வாங்க. எஸ் தமிழ் மேம். ஐ மீட். I meet. நம்பர் 2. I am meeting. I am meeting. நம்பர் 3. I have met. பியூட்டிஃபுல். இந்த மெட்டு 2வது மெட்டா 3வது மெட்டா? Third, sir. வெரி குட். நம்பர் 4. I have been meeting. அப்படியே நீங்க எனக்கு தமிழ்ல சொல்ல போறீங்க. இந்த 4 தான் நீங்க மாஸ்டர் பண்ணணும். அடுத்த 16ம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனா நீங்க மாஸ்டர் பண்ணலன்னா அடுத்த 16 வராது. தமிழ் மேம். ஐ மீட் தமிழ்ல. நான் சந்திக்கிறேன், ஐ am மீட்டிங். நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். வெரி நைஸ். ஐ have met. நான் இங்க வாங்க. சந்தித்து V3ன்னு சொல்லிட்டீங்க. சந்தித்து இருக்கு. நான் சந்தித்திருக்கிறேன். சந்தித்திருக்கிறேன். அப்துல் கலாம் ஐயாவை நீங்கள் சந்தித்து இருக்கிறீர்களா? எஸ், நான் சந்தித்து இருக்கிறேன். ஐ have met. சந்தித்து இருக்கிறேன். பாஸ்ட் நடந்த பிரசன்ட் வழியா பார்க்கிறது. அற்புதமான டென்ஸ். பிரசன்ட் பெர்ஃபெக்ட். நம்பர் 3. இப்போ கூட இன்ஸ்டால போட்டேன். அது நிறைய பேர் பார்த்தாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமா அது வந்து அது தெரிஞ்சுக்கணும். பாஸ்ட்ல நடக்கும். ஆனா பிரசன்ட்ல இருந்து பார்ப்போம். பாட்ஷா படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஐ ஹவ் சீன். பாருங்க எத்தனை வாட்டி? 10 வாட்டி பார்த்துருவாங்க. 10 வாட்டி பார்த்துருக்கேன் நான். இன்னைக்கு நைட்டு ஒரு வாட்டி பார்க்க போறேன். 11வது வாட்டி பாருங்க. ஐ ஹவ் மெட். ஐ ஹவ் சீன். சந்தித்திருக்கிறேன். பாஸ்ட் நடக்கிற ஒரு விஷயத்த பிரசன்ட்ல டச் பண்ணி நம்ம சொல்றோம். ஆனா பிரசன்ட்டும் அது உள்ள இருக்கு. சந்தித்து இருக்கிறேன். இங்க சந்தித்து கொண்டே இருக்கிறேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்ப பாருங்க இன்னொரு 10 எக்ஸாம்பிள் இப்படி போட்டோம்னா ஃபர்ஸ்ட் இதை ஃபில் பண்ணும். V1 V2 V3 V4 V5. அதுக்கப்புறம் அதை வந்து 1 2 3 4 கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 5ல இருந்து 12 10ல இருந்து 20 ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டு வந்துடும். ரைட் நவ் லுக் அட் திஸ். All right, here you go. இப்ப நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்றேன். கம். இங்க பாத்துக்கலாம். லெட்ஸ் லுக் அட் திஸ். கம். ஆஸ்மா மேம், கம் எப்படி மாறும் நம்பர் 2ல? சேம் சார். சேம். வெரி நைஸ். V2ல. V3ல எப்படி மாறும்? ஒண்ணும் இல்ல. தப்பான போனா போய் கம். கம். கம் தான் சார். இங்க தமிழர் மேம். V4. கம்மிங். கம்மிங். V5. கம்ஸ். சூப்பர். இப்ப இதுல 1 3 ஒண்ணா இருக்கு. இது 1 3 ஒண்ணா இருக்கு. 2வது வந்து வேறையா இருக்கு. சோ இப்ப இங்க கொண்டு வரோம். ஐ கம். அப்படியே 4 சொல்லிட்டுங்க. கடவுள்னு சொல்லலாம். ஐ கம். ஐ am coming. I have come. சூப்பர். I have been coming. அப்படியே தமிழ்ல நீங்க கேஷுவலா அடிக்கலாம். நீங்க ரிப்பீட் பண்ணிட்டு ரிவைஸ் பண்றதுனால அதான் பவர். ரிவைஸ் பண்றது அவ்வளவு பெரிய பவர். வருகிறேன், வந்து கொண்டிருக்கிறேன், வந்திருக்கிறேன், வந்து கொண்டே இருக்கிறேன். வெரி நைஸ். வெரி நைஸ். இன்னொரு வாட்டி சொல்லிட்டுங்க. எல்லாரும் கேட்டுக்கிட்டோம். இன்னொரு வாட்டி. வருகிறேன், வந்து கொண்டிருக்கிறேன், வந்திருக்கிறேன், வந்து கொண்டே இருக்கிறேன். வெரி நைஸ். பாத்தீங்களா?
ஒன்ஸ் பிராக்டிஸ் பண்ணோம்னா எவ்வளவு ஈஸியா வருது பாருங்க. வருகிறேன், வந்து கொண்டிருக்கிறேன், வந்திருக்கிறேன், வந்து கொண்டே இருக்கிறேன். வா இதுல வந்து ஒரு இரகுலர் வேர்ப்ல நம்ம டே டு டே லைஃப்ல ஒரு 30-40க்கு மேல நம்ம டெய்லி யூஸ் பண்ணவே மாட்டோம். அந்த 30-40 பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து தான் நீங்க ஒண்ணு எடுக்க போறீங்க. அதுல இருந்து தான் ஒண்ணு எடுக்க போறீங்க. இட்ஸ் இட்ஸ் சச் எ ஈஸி திங். இங்க நம்ம பாக்குறது இந்த V1, V2, V3, V4, V5 ரொம்ப கேர்ஃபுல்லா இதுல தப்பு இல்லாம பண்ணீங்க. ரன் தமிழ் மேம் ரன் 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 ரன்னிங் ரன்ஸ். இப்ப நான் எழுதாம ஆடியோ மட்டும் வேணும். அதையும் அப்படியே இதை பார்த்துட்டு மேல உள்ளதை பார்த்துட்டு 1 2 3 4 அடிங்க. 1 2 3 4 எப்படி பேசுவீங்க? ஐ ஐ ஐ ரன் ஐ எம் ரன்னிங் ஐ ஹாவ் ரன் ஐ ஹாவ் பீன் ரன்னிங். அப்படியே தமிழ்ல சொல்லணும் அதே ஆர்டர்ல. நான் நான் ஓடுகிறேன். வெரி குட். நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இன்னொன்னு ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஓடுகிறேன், ஓடிக்கொண்டிருக்கிறேன், அஹ், ஓடிக்கொண்டிருந்தேன். நோ வி நீங்க இங்க வந்து V3 யூஸ் பண்ணிருக்கீங்க. தேர்ட் ஸ்ட்ரக்சர்ல போடுறீங்க. ஐ ஹாவ் ரன். இங்க ஏன் கஷ்டம் வருது? கரெக்டா பாத்துக்குங்க. இதுதான் நீங்க ஸ்கிரிப்ட் எழுதணும். ஹோம்ஒர்க்ல ஸ்கிரிப்ட் எழுதி கொண்டு வந்துட்டீங்கன்னா மைண்ட்ல போய் உட்காந்துரும். தேர்டுல தான் சார் நிறைய தேர்ட் வருது. தான். இங்கேயும் தேர்ட் தான். V3லயும் தேர்ட் தான். இங்க ஆமா. மூணாவது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. ஓடி முற்று பெறாத வினை. ஓடி ஓடி இருக்கிறேன். ஓடி இருக்கிறேன். ஓடி எவ்வளவு லைஃப்ல ஓடி இருக்கேன் தெரியுமா? சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு ஓடி இருக்கேன் உங்களுக்கு என்ன தெரியும்? அவ்வளவு சர்வீஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு. நான் ஓடுகிறேன், ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஓடி இருக்கிறேன், ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அதை மட்டும் சொல்லுங்க மேம். தமிழ் மேம் அதை மட்டும் சொல்லுங்க. நான் ஓடுகிறேன், ஓடிக்கொண்டிருக்கிறேன். இப்பதானே சொல்லுங்க. இப்பதான் சார் ஓடுகிறேன், ஓடுகிறேன். அவங்க அவைலபிளா தெரியல பேசுறதுக்கு. ஆனா ரொம்ப முக்கியம். இப்ப இங்க விவேகோ ஏஆர் சொல்லிடுவாங்க. அவர் சொல்றது முக்கியம் இல்லை, நீங்க லேர்ன் பண்ணணும். ஏஆர் சார், நான் ஓடுகிறேன், ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஓடி இருக்கிறேன், ஓடி இருக்கிறேன், ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அவ்வளவுதான் அவ்வளவுதான் வந்துரும். அப்படியே வந்துரும். ஓடி இருக்கிறேன், ஓடி இருக்கிறேன், ஓடி இருக்கிறேன். இப்ப பாருங்க, இது எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னா இங்க வச்சு பிராக்டிஸ் பண்ணணும். முற்று பெறாத வினையில நறுக்குகிறேன், நறுக்கினேன், நறுக்கி. பாருங்க, பாடி, கொண்டு வந்து, சந்தித்து, வந்து, ஓடி. ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நறுக்கி இருக்கிறேன், பாடி இருக்கிறேன், கொண்டு வந்திருக்கிறேன், சந்தித்திருக்கிறேன், வந்திருக்கிறேன், ஓடி இருக்கிறேன். அவ்வளவுதான் அவ்வளவுதான் வந்துச்சு. பாத்தீங்களா? சூப்பர். எது கஷ்டமா இருக்கோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். ஈஸியா உள்ளது கடற்கரை வந்துடும். அதுக்காக டயத்துல நம்ம ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேணாம். நவ் லுக் அட் தி நெக்ஸ்ட் ஒன். இப்ப கட்டுகிறேன், கட்டுகிறேன். இங்க என்ன வரும்? பில்ட். ஸ்பெல்லிங் BUILT. இங்க தெரியல சார். அங்கேயும் பில்ட் தான் நினைக்கிறேன் சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். பில்ட் தான். இந்த இடத்துல அது ஒரு 30-40 தான் இன்னைக்கு ஃபுல்லா லிஸ்ட் பண்ண போறோம். 30-40 லிஸ்ட் பண்ணிடுவோம். அதுல இருந்து இங்க இங்க தப்பா கரெக்ட் பண்ணிட்டா அங்க வந்துடும், சரியா வந்துடும். இங்க பில்டிங் 4-5 வந்து ரொம்ப ஈஸி. ரொம்ப டைமே ஸ்பெண்ட் பண்ண வேணாம். எது ஈஸியா இருக்கோ பில்டிங் பில்ட். அப்படியே தாவிடலாம். எது கஷ்டமா இருக்கோ அதுல உட்காரணும். இப்ப அந்த 4 சொல்லுங்க மேம். 1 2 3 4. ஐ நான் கட்டுகிறேன், நான் கட்டினேன். இங்கிலீஷ்ல சொல்லுங்க, அப்புறம் தமிழ்ல சொல்லுங்க. ஐ பில்ட்
ஓ ஓ ஓ ஐ பில்ட் ஐ அதான் சார் ஐ பில்ட் தான். ஐ பில்ட். ஓ அத சொல்றீங்களா? ஐ பில்ட் ஐ எம் பில்டிங். ஐ ஹாவ் பில்ட். ஐ ஹாவ் பின் பில்டிங். அவ்வளவுதான். இந்த ஃபர்ஸ்ட் 4 தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 16 ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதை கொண்டு வந்துடலாம். 4 நாளா ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நாள் தான் எல்லா இடத்துலயும் சேஞ்ச் இருக்கும். ஐ பில்ட், ஐ எம் பில்டிங், ஐ ஹவ் பில்ட், ஐ ஹவ் பீன் பில்டிங். தமிழ்ல சொல்லுங்க. நான் கட்டுகிறேன். நான் கட்டுகிறேன். நான் கட்டி கொண்டிருக்கிறேன். நான் கட்டி இருக்கிறேன். நான் யூஆர் ஓகே. கட்டிக்கொண்டே இருக்கிறேன். நான் அதனாலதான் பாஸ்ட் ஃபியூச்சர்லாம் சேர்க்காம வெறும் 4 மட்டும் சொல்றோம். இதுக்கு கிட்டத்தட்ட 1 hour ஸ்பெண்ட் பண்றோம் இன்னைக்கு. அவ்வளோ முக்கியமானது ஃபர்ஸ்ட் 4. இப்ப பாருங்க. ட்ரிங்க் நம்பர் 2. ட்ரிங்க் ட்ராங்க். நம்பர் 3. ட்ரங்க். சூப்பரா சொல்லிங்க பாருங்க. பேசிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரிங்கிங். ட்ரிங்க்ஸ். இப்ப அப்ளிகேஷன்ல பேசிக்ஸ் ரொம்ப அருமையா இருக்கு உங்களுக்கு. இப்ப அந்த 4 சொல்லுங்க. 1 2 3 4. I drink. I am drinking. I have drink. Sorry, I have drunk. I have drunk. Sorry, sir. I have drunk. I have been drinking. வெரி நைஸ். அவ்வளவு. இதான் அப்ளிகேஷன். இதான். இப்ப 4 தமிழ்ல சொல்லுங்க. நான் குடிக்கிறேன். நான் குடித்துக் கொண்டிருக்கிறேன். நான் நோ. ஏன் கஷ்டப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் இங்க தமிழ்ல சொல்லுங்க. குடிக்கிறேன், குடித்தேன். குடித்துக் கொண்டிருக்கிறேன். குடித்துக் கொண்டிருக்கிறேன் கிடையாது. இங்க பாருங்க. இங்க குடிக்கிறேன், குடித்தேன். சாரி. நான் குடிக்கிறேன், குடித்தேன். இல்லைங்க சார், அது பாஸ்ட் டென்ஸ்ல தானே சார் வருது. ஐ எம் ட்ரிங்கிங்னா நான் குடித்து. அதான் சார், ஐ எம் ட்ரிங்கிங்னா நான் குடித்துக் கொண்டிருக்கிறேன். அதையும் குழப்பிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இது 5 சொல்லுங்க. குடிக்கிறேன். இது 5ஆ சார்? இந்த 5 சொல்லுங்க. குடிக்கிறேன், குடித்தேன், குடித்துக் கொண்டு, குடிக்கிறாள், குடிக்கிறான், குடிக்கிறது. இப்ப 4 சொல்லுங்க. 4 ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க. பிரசன்ட். ஐ ட்ரிங்க், ஐ எம் ட்ரிங்கிங், ஐ ஹாவ் ட்ரங்க், ஐ ஹாவ் பீன் ட்ரிங்கிங். இப்ப அந்த 4 தமிழ்ல சொல்லுங்க. நான் குடிக்கிறேன், நான் குடித்துக் கொண்டிருக்கிறேன், நான் குடித்து இருக்கிறேன். வெரி குட். நான் குடித்துக் கொண்டே இருக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப பாருங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்க பாருங்க. இந்த ஒர்க்கை தான் நம்ம ஸ்கிரிப்டா ரெடி பண்ணி போடணும். படன்னு அடிக்கலாம் நீங்க ஒன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப பார்க்கலாம். அப்படியே சொல்லுங்க பாப்பா. ஈட் நீங்களே சொல்லுங்க. V2. ஈட் என்னவா மாறும்? ஈட், ஏட். V3. ஈட்டன். V4. ஈட்டிங். V4, V5 easy, right? Eats. V5. Eats. இப்ப எனக்கு 1 2 3 4 சென்டென்ஸ் மட்டும் சொல்லுங்க. ஸ்ட்ரக்சர். I eat, I am eating, I have eaten, I have been eating. அவ்வளவுதான். இப்ப எனக்கு தமிழ்ல சொல்லுங்க. 4 அதே ஆர்டர்ல. நான் சாப்பிடுகிறேன், நான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன், நான் சாப்பிட்டு இருக்கிறேன், நான் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறேன். வாவ், எவ்வளவு டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்களா? வெறும் 30 நிமிஷத்துல எவ்வளவு குயிக்கா அடிச்சீங்க பாத்தீங்களா? எவ்வளவு 30 நிமிஷம் தான். இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. கிவ். பாக்கி உள்ள 4 சொல்லுங்க. பாக்கி 4. Give, gave, given. வெரி குட். Giving, gives. இதுக்கு மட்டும் தமிழ்ல சொல்லிட்டு அப்புறம் இங்கிலீஷ் ஸ்ட்ரக்சர் கொடுங்க. தமிழ்ல V1 V2 க்கு சொல்லுங்க. நான் கொடுக்கிறேன், நான் கொடுத்தேன், நான் கொடுத்து, நான் கொடுத்து கொண்டு, அவள் கொடுக்கிறாள், அவன் கொடுக்கிறான், அது கொடுக்கிறது. இப்ப இங்கிலீஷ்ல ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க. 1 2 3 4. I give, I am giving, I have given, I have been giving. இப்ப தமிழ்ல சொல்லுங்க அந்த 4. நான் கொடுக்கிறேன், நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன்,
நான் கொடுத்திருக்கிறேன், நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இந்த வி ஃபார்ம்னு சொல்லுவாங்க வேர்ப் ஃபார்மை. இந்த வி ஃபார்மும் அந்த ஸ்ட்ரக்சரும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க போட்டு கலக்கி எடுத்துடலாம். நீங்க என்ன பேசினாலும் தப்பு இல்லாம பேச முடியும். யாரு தப்பா பேசினாலும் கரெக்டாகவும் கண்டுபிடிச்சிடலாம். நீங்க லுக் அட் திஸ். இது வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற வார்த்தை தான். ஏதோ ஒரு வாயில டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற வார்த்தை எல்லாமே ரெகுலர் வேர்ப் தான். லுக் அட் திஸ். ஆஸ்மா மேம் பேச முடியுமா? கேட்ச். பேசுங்க சார், சொல்லுங்க சார். கேட்ச் ஒண்ணு இல்ல, தப்பான காட். கேட்ச் வந்து காட்டா மாறும். அவ்வளவுதான். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 30-40 தான் ரெகுலரா யூஸ் பண்ணுவோம். அந்த 30-40 150 165 irregular verb இருந்தாலும் ஒரு 30-40 தான் டெய்லி யூஸ் பண்ணுவோம். அந்த அதை நீங்க பக்கா இது பண்ணிட்டா போதும். இங்கேயும் காட்டு தான். கேட்சிங் 4th and 5th ஈஸி. இப்ப தமிழ்நாடு மேம் அழகா சொன்ன மாதிரி உங்களால சொல்ல முடியுமான்னு பாருங்க. பிராக்டிஸ் 1 2 3 4 இந்த 4 சென்டென்ஸ் சொல்லணும். இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்புறம் தமிழ் படுத்திக்கலாம். தமிழ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான், இங்கிலீஷ் வந்து பேசுறது. ஐ கேட்ச்க்கு அப்புறம் அடுத்தது நம்பர் 2 என்ன வரும்? ஸ்கிரீன்ல இல்லது. ஓகே, டோன்ட் வரி. தமிழ் கேப்போம். 1 2 3 4 தமிழ். I catch. இல்ல வேண்டாம், நீங்க லிசன் பண்ணுங்க. அஸ்மா மேம் லிசன் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே தமிழ் மேம். I catch, I am catching, I have caught, I have been catching. பியூட்டிஃபுல். தமிழ் சொல்லுங்க. நான் பிடிக்கிறேன், நான் பிடிக்கிறேன், நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன், நான் பிடித்திருக்கிறேன், நான் பிடித்துக் கொண்டே இருப்பேன். பிடித்துக் கொண்டே இருக்கிறேன். எனக்கு இவ்வளவுதான் வேணும். நீங்க என்ன வேணாலும் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜும் தப்பா கரெக்ட் பண்ணிட்டா போதும். ரிவைஸ் பண்ணணும்னா புது இப்ப பாருங்க. தமிழ் பை என்னவா மாறும்? பாட். இங்க பாட் என்னவா மாறும்? V3ல பாட் தான் சார் நினைக்கிறேன். வெரி நைஸ். இங்க வந்து ஈஸி. பையிங். பையிங். சூப்பரா சொன்னீங்க. பையிங், பைஸ். அப்படியே நாளையும் சொல்லுங்க. குயிக்கா சொல்லுங்க. நாளையும் 1 2 3 4. I buy, I am buying, I have bought, I have been buying. அப்படியே தமிழ்ல சொல்லுங்க. நான் வாங்குகிறேன், நான் வாங்கி கொண்டிருக்கிறேன், நான் வாங்கி இருக்கிறேன், நான் வாங்கி கொண்டே இருக்கிறேன். வெரி நைஸ். ஒவ்வொரு லைஃப்ல ஒவ்வொரு வாட்டியும் ஏதோ ஒரு டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல தமிழக மேம். நான் வாங்குகிறேன்னு லைஃப்ல எத்தனை வாட்டி சொல்லியிருப்பீங்க இல்லைங்களா? நான் வாங்கிட்டு இருக்கேன், வாங்கினதுக்கு அப்புறம் வர்றேன், வாங்கிட்டு இருக்கேன், போன வை அப்படின்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆமா சார். வாங்கியிருக்கேன், நான் அந்த கடையில நிறைய வாங்கியிருக்கேன்ப்பா, அந்த கடை வந்து நல்ல கடைப்பா, நீ போய் வாங்கு. நிறைய வாட்டி நான் வாங்கியிருக்கேன். சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? தமிழ். ஆமா சார், சொல்லியிருக்கோம் சார். வாங்கிட்டே இருக்கேன், நான் பாட்டுக்கு வாங்கிட்டே இருக்கேன். அந்த கடையில மாசம் ஆனா போதும் 3000-4000 ரூபாய்க்கு வாங்கிட்டே இருக்கேன். ஸோ ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதுதான் இந்த 4. அதுவும் இந்த ப்ரெசன்ட் வந்து அவ்வளோ முக்கியம். ஏன்னா இந்த பேஸை வச்சு பாஸ்ட் ஃபியூச்சர்லாம் அடிக்கடி நடிக்கலாம், செயற்பாட்டு வினையெல்லாம் ஈஸியாக கொண்டு வரலாம். ஆனால் இந்த 4 ரொம்ப 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 முக்கியம். நான் சொன்ன மாரி அந்த 30-40 தான் டெய்லி பேச போறோம்னா அந்த 30-40 கட்டாயமா பக்காவா தெரிஞ்சு நம்ம பேசி வச்சுக்கணும். அவ்வளவுதான். ஒரு கார் ஓட்ட போகணும்னு நீங்க காருக்கு ஓட்ட கத்துக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்ல போக மாட்டோம், ஒரு பிளே கிரவுண்ட்ல போய் பக்கத்துல அவர் கார் ஓட்ட கத்துக் கொடுக்குறவர் வந்து பேசஞ்சர் சீட்ல உட்காந்து நம்ம கார் டிரைவிங் சீட்ல உட்காந்து பண்றோம். அந்த டிரைவிங் சீட்ல உட்காந்து பண்றதுதான் இது. பிளே கிரவுண்ட்ல சேஃபா வேற எந்த காரும் பெருசா இல்லாதப்ப டிரைவிங் சீட்ல உட்காந்து பண்றதுதான் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் மெயின் டிராஃபிக்ல கலந்து நீங்க ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. டேக் எப்படி போகுது? P2. டேக் வந்து டுக்கா மாறும், டேக்கனா மாறும். யூ ஆர் கரெக்ட். அது தெரியலன்னா தெரிஞ்சு வச்சுக்கலாம்.
லிங்க்ஸ் taking. நீங்க என்னோட லிங்க்ஸ் நிறைய இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த இரகுலர் வேர்புக்கு. நீங்க அதை படிச்சா கூட போதும், இல்லைன்னா இந்த இதையே படிச்சா போதும். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. டேக்கிங் ஸ்பெல்லிங்லாம் பார்த்துங்க. டேக்கிங், டேக்ஸ். ஓகே, அப்படியே அந்த 4 இங்கிலீஷ்ல சொல்லுங்க. 4 வாக்கியம் சொல்லுங்க இங்கிலீஷ்ல. நான் சொல்லவா சார்? ஐ ஆமாங்க, தமிழ் I take, I am taking, I have taken, I have been taking. அப்படியே 4 தமிழ்ல சொல்லுங்க. நான் எடுக்கிறேன், நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், நான் நான் எடுத்து இருக்கிறேன், நான் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். அவ்வளவுதான். எவ்வளவு தெளிவா வந்துச்சு பாருங்க. இன்னொரு 5 சொன்னீங்கன்னா அஸ்மா மேமும் அப்படியே மாஸ்டர் ஆயிடுவாங்க. இதுல நீங்க ஒரு 4, 5 சொல்ல சொல்ல அப்படியே கேட்டுக்குவாங்க. ஓகே சார். அடுத்தது சார் நீங்க ஒரு 100 வேர்ப்ஸ் போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களா சார்? போட்டிருக்கிறேன். அந்த லிங்க் இருந்தா கொஞ்சம் அனுப்புங்க சார். முன்னாடி இருந்துச்சு, இப்ப இல்ல. அந்த 100 வேர்ப் உள்ளது என்னோட யூடியூப்ல. அதுதான் வந்து ஹையஸ்ட் வியூஸ். நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ சார். சி, சி, சா, சா, சி, இன்னொரு சீன், சொல்லுங்க. சீன், SWEN. வெரி நைஸ். இது ரொம்ப Seeing, easy. sees. அப்படியே நாளைக்கு குயிக்கா சொல்லுங்க. ஐ சி, I see, I am seeing, I have seen, I have been seeing. அவ்வளவுதான். நான் நான் பார்க்கிறேன், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் பார்த்து இருக்கிறேன், நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான் முடிஞ்சது. அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸி பாருங்க. வாக், இது Walk, wait, irregular ரெகுலர் பட் டெய்லி யூஸ் பண்றது. walk, wait, இன்னொரு சொல்லுங்க. walk, walk, wait, வாக் ரெகுலர்னு சொல்ற. ரெகுலர்னா walked, sir. சேர்க்கணும். Walk, walked, walked, ரெகுலர் இது. walking, walks. அப்படியே நாளைக்கு சொல்லுங்க. I walk, I am walking, I have walked, I have been walking. தமிழ்ல சொல்லுங்க. நான் நடக்கிறேன், நான் நடந்து கொண்டிருக்கிறேன், நான் நடந்து இருக்கிறேன், நான் நடந்து கொண்டே இருக்கிறேன். சூப்பர், சூப்பர். ஐ வேக், நான் எழும்புகிறேன், நான் எழுந்திருக்கிறேன். I woke, yes. ஓக்கன் அமெரிக்கால சொல்லுவாங்க. இது வந்து அமெரிக்கன் சொல்றது ஓக்கன். Okay. பிரிட்டிஷ்காரங்க ஓக்குன்னு சொல்லுவாங்க. அதனால ரெண்டுமே எது சொன்னாலும் ஓகே தான். வேக்கிங். நான் எழுகிறேன், நான் எழுந்தேன், நான் எழுகிறேன், எழுந்து கொண்டு எழுகிறான். ஐ வேக்ல வந்து இங்கிலீஷ்ல வந்து நான் எழுகிறேன், நான் எழுந்து கொண்டு இருக்கிறேன், நான் எழுந்திருக்கிறேன், நான் எழுந்து கொண்டே இருக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ இதை பொறுத்தவரை இது. ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல ரொம்ப முக்கியமான வேர்ப்லாம் கொஞ்சம் பார்த்துருவோம். ஏன்னா லுக் அட் திஸ், இது எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்க்கலாம். தமிழ் மேம் ஹேவ் என்னவா மாறும்? Had, have, have தானே சார்? இது வந்து ஹேட் வரும். ஸோ ஹேவ், ஹேட், ஹேட். Had, அடுத்தது having, has. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஹேவ்னு வர்றப்ப, இந்த ஹேவ் ஹேட் எல்லாம் வர்றப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் வந்து நீங்க சொல்லணும். ஹேவ் வந்து சப்போர்ட்டிங் வெர்பாவும் இருக்கும், மெயின் வெர்பாவும் இருக்கும். அவ்வளோ ஈஸியில் ஹேவ் இதை வந்து இது பண்றது. நம்ம வந்து அதை பார்க்கலாம் என்னன்னு. இப்போ நான் ஒன்று சொல்றேன். ஆம் வந்து என்னவா மாறும்? Was. வெரி குட்.
வாஸ் என்ன சார் வாசும் வரும் வேறும் வரும்ல சார்? அது வரும். வாஸ் வரும், வேற ஒரு கட்டாயமா வரும். நான் அது தனியா போட போறேன். இது நெக்ஸ்ட் V3 ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்துருக்கோம், நம்ம இந்த இதுலயே பார்த்துருக்கோம். 1 2 3 4லயே பார்த்துருக்கோம். 1 2 3 4ல 4th இதுல வரும். கேமரா சார் பீயிங் பீயிங். இது ஐஎன்ஜில முடியாது. ஈஸி ஐஎன்ஜில முடியாது. பீயிங் சார். பீயிங். எஸ்ல முடியாது. ஈஸ் இஸ். அவ்வளவுதான். நீங்க அதை அப்படியே இது பண்ணிட்டாலே போதும். பார்த்தா வந்து ஈஸி மாதிரி இருக்கும். நீங்க வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். இருக்கிறேன், இருக்கிறேன், இருந்தேன், இருந்து, இருந்து கொண்டு இருக்கிறான். இருக்கிறேன், இருந்தேன், இருந்து, இருந்து கொண்டு இருக்கிறான். ஸோ இருக்கிறான், இருக்கிறான், இருக்கிறதுன்னு போட்டுருங்க. இங்க இருக்கிறேன் வரும். இருந்தால், இருந்தால் அது 8மே வந்துடும். இதுல நம்பர் 1 மட்டும் வரும். பீயிங் இருந்து, பீயிங் இருந்து கொண்டு. ஸோ நீங்க அதெல்லாம் பார்க்குறப்ப இப்போ ரொம்ப ஈஸியாகிடும். அதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுனால இந்த பேஸ் ஒர்க்ஸ் வந்து அவ்வளோ முக்கியம். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி வேற வரும்னா கட்டாயம் வரும். 6 நீங்க போடுறப்ப இங்க வேற மாறும். தமிழ் ஏதாவது இது சொல்ல முடியுதா? இருக்கின்றன, இருந்தன, இருந்து. அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீங்க தமிழ் படுத்துறப்ப தாய்மொழிக்கு பவர் என்ன பாருங்க, அப்படியே வந்துட்டு பாருங்க. இருந்து கொண்டு. எஸ். இருக்கிறது, இருக்கிறான், இருக்கிறாள். பி இரு, இருந்தான், இருந்தது, இருந்தான். பி வாஸ் பீயிங், பீயிங் பீயிங் ஈஸ் எஸ். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு இதுக்கு வந்து ப்ரெசன்ட்ல போடுறப்ப நம்ம ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது தான். ஈஸ் வாஸ் பீன், ஆர் வேர் பீன், பி வாஸ் பீன். லுக் அட் தட். ஈஸ் வர்றப்ப இங்க வாசு. அதே தான். நீங்க V3 V4 ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாக்னன்ட் ஆயிடும். ஒரே வேல்யூ தான் இருக்கும். எது கஷ்டம்னு நினைச்சோமோ அது ஈஸியா இருக்கும். ஆல்ரைட். இது எப்படி ஞாபகம் வச்சுங்க? இந்த வேர்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிங் வெர்பு, மெயின் வெர்பு. இது வரும். ஒரு தனி கிளாஸே இதுக்கு வந்து எடுக்கணும். சப்போர்ட்டிங் வெர்பு ஹேவா இருக்கும், சில வாட்டி மெயின் வெர்பே ஹேவா இருக்கும். அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு திருப்பி ஆங்கிலத்துல ஒரே வார்த்தையை மல்டிபிள் பிளேஸ்ல வெவ்வேறு பொசிஷன்ல, வெவ்வேறு கிராமர் பொசிஷன்ல, வெவ்வேறு மீனிங்ல யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் தமிழ் மாரி ஒரு ரிச் லாங்குவேஜை ஹேண்டில் பண்ணிட்டு இங்கிலீஷ் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அது ஒரு நல்ல விஷயம் தான். நமக்கு தமிழ் வந்து அவ்வளவு ரிச்சான ஒரு லாங்குவேஜா இருக்கிறது. அதே சமயத்துல நிறைய குறைபாடுகளுடன் உள்ள ஆங்கில மொழியை கத்துக்கிறது வந்து கஷ்டமா இருக்கிறது காரணம், ஆங்கிலம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள செயல்படுற ஒரு குறுகிய லாங்குவேஜ். இப்ப நமக்கு சொல்றோம், லுக் அட் திஸ். உடனே ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸ்பீக் தமிழ் எப்படி மாத்துவீங்க? ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன், ஸ்பீக்கிங், ஸ்பீக்ஸ். சில பேர் இது இந்த 3வது ஃபார்மா ஸ்போக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லக்கூடாது. பிரிட்டிஷ்லையும் ஸ்போக்கன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்குன்றாங்க. இப்ப இந்த 4ஐயும் சொல்லுங்க தமிழ் மேம். 4ஐயும் சொல்லுங்க. 4 ஸ்ட்ரக்சர் 1 2 3 4. I speak, I am speaking, I have speak, I have been speaking. Sorry, I have spoken. இப்பதான் I have spoken, I have been speaking. இப்ப தமிழ்ல சொல்லுங்க. நான் பேசுகிறேன், நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் பேசி இருக்கிறேன், நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா வந்துருச்சு பாருங்க உங்களுக்கு. இது என்னன்னா வீட்டுல போய் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணீங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்கஷன்ல பேசுறப்ப அது கரெக்டா அப்ளை பண்ணுவோம். இந்த ஹேவ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றீங்க, ஹேட் சப்போர்ட்டிங்கா, மெயின் வெர்பான்னு நம்ம கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம்
நீங்க அதை அப்ளை பண்றதுக்கு பேசணும். பிளே கிரவுண்ட்ல நீங்க டிரைவர் சீட்ல உட்காந்து ஓட்டி பழகினதுக்கு அப்புறம் மெயின் டிராஃபிக்ல கலந்தே ஆகணும். அப்படி கலக்கிறப்ப தான் நீங்க கத்துக்கிட்டதெல்லாம் பயன்படுத்த முடியும். ஸோ எதிர உள்ளவங்களும் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. டிரைவ் பண்றப்ப நீங்களும் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. இட் டசன்ட் மேட்டர். நம்ம அது அது ஒரு கால ஓட்டத்தோட போயிட்டே இருக்கணும். ஆனா டிராஃபிக்ல கலக்கணும். டெல் வந்து என்னவா மாறும்? told, டோல்டு என்னவா மாறும்? tell, நோ. told, telling tense, ஸ்பீக்னா பேசுறது, இதுன்னா சொல்றது. ஐ டெல், ஐ எம் டெல்லிங், ஐ ஹவ் டோல்ட், ஐ ஹவ் பீன் டெல்லிங். தமிழ்ல சொல்லுங்க. நான். நான் சொல்கிறேன், நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் சொல்லி இருக்கிறேன், நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அவ்வளவுதான் முடிஞ்சது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐ டெல், ஐ எம் டெல்லிங், ஐ ஹவ் டோல்ட், ஐ ஹவ் பீன் டெல்லிங். ஐ டெல், ஐ எம் டெல்லிங், ஐ ஹவ் டோல்ட், ஐ ஹவ் பீன் டெல்லிங். இங்கிலீஷ்ல இந்த சப்போர்ட்டிங் வெர்பை ஃபாஸ்டா பேசிடுவாங்க. ஐ டெல், அந்த டெல் அழுத்துவாங்க. ஐ எம் டெல்லிங், இந்த ஆம் வந்து ரொம்ப குயிக்கா சொல்லுவாங்க. ஐ எம் டெல்லிங், டெல்லிங் நல்லா அழுத்தி சொல்லுவாங்க. ஆங்கிலேயர்கள் பேசுறப்ப மெயின் வெர்பை அழுத்தி சொல்லுவாங்க. சப்போர்ட்டிங் வெர்பை ரொம்ப குறைச்சலா ரொம்ப ஃபாஸ்டா வச்சு ஐ டெல், ஐ எம் டெல்லிங், ஐ ஹவ் டோல்ட், ஐ ஹவ் பீன் டெல்லிங். வந்து ஐ ஹாவ் பீன் எவ்வளோ ஃபாஸ்ட்? ஐ ஹாவ் பீன் ரெண்டு சப்போர்ட்டிங் வெர்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லுவாங்க. ஐ ஹவ் பீன் டெல்லிங், ஐ ஹவ் பீன் டெல்லிங், ஐ ஹவ் பீன் டெல்லிங். ஐ டெல், ஐ டெல், ஐ எம் டெல்லிங், ஐ ஹவ் டோல்ட், ஐ ஹவ் பீன் டெல்லிங். இந்த ஆம், ஹாவ், பீன் இதெல்லாம் சப்போர்ட்டிங் வெர்பு கிராமருக்காக பயன்படுத்துறது, காலத்தை குறிக்கிற முக்கியமான வார்த்தைகள். ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிடுவாங்க. ஸோ இதில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். இது லிஸ்ட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் ரிவைஸ் பண்ணிட்டு வரணும். பேசுறப்ப கரெக்டாக இதை பயன்படுத்தணும். சே, இது சொல்றதுதான். They said, 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 saying, says. தமிழ்ல சொல்ல, இங்கிலீஷ்ல சொல்லுங்க 4 வாக்கியத்தையும். Sir, I say, I am saying, I have said, I have been saying. தமிழ்ல இப்ப சொல்லுங்க. நான் சொல்கிறேன் தானே சார் செய்யணும். சொல்றது ஆமாங்க. சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் சொல்லி இருக்கிறேன், நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அவ்வளவுதான். இது என்ன ஒரே ஒரு இது, இந்த டெல்லையும் ஈக்குவேட் பண்ணிடலாமா? ஏன் சார் டெல்லுங்கிறது எதுக்கு ஈக்குவல்? விவேக், டெல்லுங்கிறது எதுக்கு ஈக்குவல்? To say, to say. Say to. Say to, say to. Say to. அப்ப இங்க டோல்டு வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? Said to. பியூட்டிஃபுல். இது முற்று பெறாத வினை. டெல்ஸ். டெல்ஸ் என்னவா இருக்கும்? Says, says to. அவ்வளவுதான். தமிழ்ல வித்தியாசம் புரியுதுங்களா? சார் இப்ப டோல்டுன்னு சொன்னா செட்டுன்னு அர்த்தம் வருமா சார் அது? ஐ டோல்டு ஹிம், ஐ செட் டு ஹிம். சூப்பரான கேள்வி. ஐ டோல்டு ஹிம், நான் அவன்கிட்ட சொன்னேன். ஐ டோல்டு ஹிம், ஐ செட் டு ஹிம், நான் அவன்கிட்ட சொன்னேன். சாரி சார், நீங்க நிறைய கூப்பிடும்போது நான் தண்ணி குடிக்க போயிருந்தேன் சார். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். சூப்பர். இப்ப சில சில விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் அப்பப்ப நம்ம சொல்லுவோம். அதை அப்படியே கேப்சர் பண்ணிக்கணும், ரொம்ப முக்கியம். பேசுறப்ப எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். நீங்க எழுதுறப்ப எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். டெல் டுன்னு இந்தியாவில் சொல்லுவோம். ஐ டெல் டு ஹிம்னு தப்பு. ஐ டெல் ஹிம் வராது. டூ யூஸ் பண்ணணும், சேவ் சொல்லணும். ஐ டெல் டு ஹிம்லாம் சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் அது நம்ம சொல்லக்கூடாது. ஐ டெல் ஹிம், ஐ டெல் ஹிம், ஐ சே டு ஹிம், ஐ டோல்ட் ஹிம், ஐ செட் டு ஹிம். ஸோ டூவை எப்போ யூஸ் பண்ணணும் அப்போ தான் யூஸ் பண்ணணும். எப்போ யூஸ் பண்ணக்கூடாதோ அப்போ யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் தமிழ் மேம், யூஸ் என்னவா? யூஸ்டு. ரெகுலர். இது வெரி நைஸ். யூஸ்டு, யூசிங். யூசஸ். இதை மட்டும் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணீங்கன்னா மைண்ட்ல எப்படி பதியும் பார்த்துக்குங்க.
ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் சேர்த்துக்கிட்டு ஒவ்வொன்றுத்தையும் 4 சென்டென்ஸ் அப்படியே irregular யூஸ் பண்ணணும், அப்படியே சொல்லணும். லுக் அட் திஸ். டூ Did. Did. டிட். தமிழக மேம். Did. நோ. Done. 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 Okay, sir. Done. எஸ். இங்கிலீஷ் மட்டும் சொல்லுங்க பாப்போம். இங்கிலீஷ் மட்டும் 4 சென்டென்ஸ் சொல்லுங்க. குயிக்கா சொல்லுங்க. I do, I am doing, I have done, I have been doing. எப்படி ஃப்ளூயன்சி வந்திருக்கு பாத்தீங்களா? 3/4 மணி நேரத்துல 50 நிமிஷத்துல வந்திருக்கு பாத்தீங்களா? ஏன்னா ஆமா சார். பண்ணி அவன் குறுகிய நேரத்துல அவ்வளவு பண்ணிருக்கேன். இதே மாதிரி ஒரு 1 ஹவர் ஒவ்வொரு வீக்கும் பண்ணீங்கன்னா கடகடன்னு வந்துடும். ஒரு பாயிண்ட்ல நீங்க எப்ப டிராபிக்ல கலக்குறீங்கன்னு தெரியாது. ஆனா பிளே கிரவுண்ட்ல இருக்கணும், டிரைவர் சீட்ல இருக்கணும், டிரைவிங் பண்ணணும். பக்கத்துல அவர் ஏதாவது எமர்ஜென்சிக்காக பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவரு. அவர் தனியா ஒரு பிரேக் வச்சிருப்பாரு, தனியா ஒரு இது வச்சிருப்பாரு, கிளச் வச்சிருப்பாரு. ஆனா நீங்க பிளே கிரவுண்டுக்கு போகணும். ஹோம்ஒர்க்கு தான் பிளே கிரவுண்டு போகணும். அது ஒன்றும் இல்லை, அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே எழுதி படிச்சு காட்டிட்டாலே போதும் உங்களுக்கு. இப்ப பாருங்க, 1/2 ஹவர்ல எவ்வளவு இது பண்ணிருக்கீங்க பாருங்க. ஸ்பெண்ட் பில்டு மாதிரி தான், அந்த டிடியா மாறுது. இங்க Spent. Spending. Spends. அவ்வளவுதான். இது நீங்க அப்படியே மைண்டுக்குள்ள படன்னு உட விட்டுக்கலாம். அதே மாதிரிதான் சென்ட். இதுல நிறைய பேர் இந்தியாவில் நம்ம பேசுறப்ப தப்பு பண்ணிடுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லாம் தப்பு பண்ணுவோம். தப்பு பண்ணவே கூடாது. தப்பு இல்லாம ஆட்டோமேட்டிக் கரெக்டா சென்ட் சென்டா மாதிரி தான். Sent. Sending. Sends. வெரி குட். ஸோ இப்ப இந்த இதுல அனுப்புகிறேன், அனுப்பினேன், அனுப்பி கொண்டு, அனுப்புகிறான். இப்ப 1 2 3 4 மட்டும் சொல்லுங்க தமிழக மேம். 1 2 3 4 மட்டும் சொல்லுங்க. I sent, I was sending, I have. எதுக்கு ஐ வாஸ் போட்டீங்க? சார் அந்த 4 தானே சார் சொன்னோம். சாரி, I am sending. Sorry sir. I send, I am sending, I have sent, I have been sending. தமிழ்ல சொல்லுங்க. நான் அனுப்புகிறேன், நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன், நான் அனுப்பி இருக்கிறேன், நான் அனுப்பி கொண்டே இருக்கிறேன். அவ்வளவுதான். எவ்வளவு பக்காவா வந்துருச்சு பாருங்க. அந்த பேஸ் உங்களுக்கு அந்த பேசிக் செட்டா இருக்கிறதுனால படன்னு கேப்சர் பண்ண முடியுது. தட்ஸ் வெரி நைஸ். சூப்பர். பிகின் என்னவா மாறும்? பிகன் என்னவா மாறும்? Began. அருமை. Beginning. இந்த ஃபர்ஸ்ட் நாளுக்கு இவ்வளவு டைம் எடுக்கிறது காரணம் என்னன்னா, இதை வச்சு அதுக்கப்புறம் பாஸ்ட் அப்படியே தட்டி விட்டுருலாம், அப்படியே ஃபியூச்சர் பண்ணிடலாம். எப்பயும் நான் சொன்ன மாதிரி தான், ப்ரெசென்ட் தான் எப்பயுமே சேலஞ்சிங்கா இருக்கும். ப்ரெசென்ட்ல அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ அப்போ பாஸ்டோ ஃபியூச்சரோ ஈஸியா பார்த்துடலாம் நீங்க. ஸோ அந்த 4 சென்டென்சஸ் சொல்லுங்க. I begin, I am beginning, I have begun, I have been beginning. வெரி குட். இப்போ எனக்கு தமிழ்ல சொல்லுங்க. நான் ஆரம்பிக்கிறேன், நான் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறேன், நான் ஆரம்பித்து இருக்கிறேன், நான் ஆரம்பித்துக் கொண்டே இருக்கிறேன். அவ்வளவுதான். வந்துருச்சு உங்களுக்கு, ரொம்ப ஈஸியா வந்துருச்சு. சூப்பர். லாஸ்ட் ஒன் சொல்லிடலாமா? லெட்ஸ் லுக் அட் எண்ட். End. ரெகுலர் தமிழக மேம். ரெகுலர் பிடிச்சிடலாம். தெரியல சார். எண்டுன்னு தான் நினைக்கிறேன். ரெகுலர்னாலே ஈஸி. விவேக், ரெகுலர்னா என்ன? Ended. எண்டட். அவ்வளவுதான். Ended. டிஓ இடிஓ முடியும். அவ்வளவுதான் ரெகுலர். ரெகுலர் தான் நம்ம பேசுற நிறைய இது ரெகுலர் வரும். முக்கியமானதெல்லாம் இர்ரெகுலர் ஆயிடும். ரெகுலர்னா புரியுதுங்களா தமிழக மேம் நான் என்ன சொல்றேன்? ஓகே சார். இடி சேர்றதெல்லாம் ரெகுலர்.
இடி இல்லைன்னா டி, ஓகே சார். வெறும் டி மட்டும் சில வாட்டி சேரும். end. நான் முடிக்கிறேன் சொல்லுங்க. அது சார் டி மட்டும் முடியறது ஒரு verb ஏதாவது சொல்லுங்க சார். பாஸ்ட் டென்ஸ்ல. பாஸ்ட் டென்ஸ்ல டி டி மட்டும் முடிக்கிறது வந்து ஒர்க்ல இருங்க. டேக் இருக்குது. இருங்க ஒரு நிமிஷம். டெல், டோல்டு, டோல்டு இது வந்து irregularல வருது. சே, செட் ஐயா மாறுது. இங்க பாத்தீங்களா ஐயா மாறுது, டியா இருக்குது. நிறைய வார்த்தை வரும், நம்ம பார்க்கலாம். சரி சார். முடியுதுன்னு வச்சுங்களேன். செப்பரேட், ஓகே சார். இப்ப பாருங்க செப்பரேட், SCPARAT செப்பரேட் எப்படி செப்பரேட்டட் வருதா? செப்பரேட்டட். ஆமா செப்பரேட்டட். அவ்வளவுதான். இப்ப அதுல இப்ப காங்கிரிகேட் அப்ப ஈல முடியறது ஈல முடியறதுக்கு டி ஆட் ஆகும். கரெக்ட் சார். வெறும் டி மட்டும் ஆட் ஆகும். ஆமா ஆமா. நிறைய இருக்கு. செப்பரேட்டுங்கிறது ஒரு வார்த்தை இப்ப வந்தது எனக்கு. ஓகே. அதுல வந்து காங்கிரிகேட், செப்பரேட், இப்ப நீங்க வேற எதை வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த ஈல முடியறது அது பார்த்துக்கலாம். ரெகுலர் வரும். எண்ட் இது மட்டும் சொல்லுங்க. எண்ட் நான் முடிக்கிறேன். தமிழ்ல சொல்லவா சார்? தமிழ், இங்கிலீஷ். I end, I am ending, I have ended, I have been ending. நான் முடிக்கிறேன், நான் முடித்துக் கொண்டிருக்கிறேன், நான் முடித்து இருக்கிறேன், நான் முடித்துக் கொண்டே இருக்கிறேன். சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ நிறைய டைம் ப்ரெசென்ட்ல இது பண்ணியிருக்கோம். இது மறக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ முக்கியம் இந்த நாளும். 1 2 3 4 இருக்கு இல்லைங்களா, அவ்வளோ முக்கியம். செவ்வாய்க்கிழமை வர்றப்ப 5 6 7 8 9 10 11 12 தள்ளிப்பட்ட பாடம் சொல்லிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் பண்ணணும்னா இந்த வீடியோ அப்படியே ரன் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், 2 ஸ்டெப் பண்ணியிருக்கோம். V1 V2 V3 V4 5 அப்படியே படித்து காட்டணும். தமிழ் இங்கிலீஷ், இங்கிலீஷ் தமிழ்னு படித்து காட்டணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு V1லேருந்து V5 செட்டுக்கும் 1 2 3 4 4 ப்ரெசன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் 4 எடுத்துருக்கோம். அதை மட்டும் பண்ணணும். ஸோ அது நோட்ஸ் இருக்குது, ஆடியோ ஃபுல் ஹெல்ப்புக்கு இருக்குது. அதை மட்டும் ஸ்கிரிப்ட் மட்டும் ரெடி பண்ணி நீங்கள் பண்ணணும். இது ஏன் பண்ணணும்னா அடுத்த 16 இந்த 1 2 3 4 இல்லாமல் இன்னும் 16 இருக்குது. மொத்தம் 12 ஆக்டிவ் 8 பேசிவ். இந்த 20ம் உங்களுக்கு நல்லா உள்ளே போகணும்னா அதை படிக்கணும், எழுதணும், கேட்கணும், பேசணும். LSRW எந்த ஒரு விஷயம் அழிவு ஆள் மனசுல பதியும்னா அதை லிசன் பண்ணியிருக்கணும், அதை ஸ்பீக் பண்ணியிருக்கணும், அதை ரீட் பண்ணியிருக்கணும், அதை ரைட் பண்ணியிருக்கணும். இது இருந்ததுன்னா ஆள் மனதுக்குள்ள அது சப்கான்சியஸ் மைண்டில் இப்போ ஒன்ஸ் சப்கான்சியஸ் மைண்டில் பதிஞ்சிச்சுன்னா தமிழ் பேசுகிற மாதிரி இங்கிலீஷ் பேசுவீங்க. விவேக் அதான் கேட்பாரு, என்ன எப்படி அது பேச்சு கொண்டு வர்றது, எப்படி டிராஃபிக்கில் கலக்கிறது, பிளே கிரவுண்ட்லேயே ஓட்டிகிட்டு இருக்கமே, உள்ளே போயிடணும், தைரியமாக உள்ளே போயிடணும். தப்பு நடக்கும், ரைட்டு நடக்கும், அதை பற்றி கவலை இல்லை. அதுக்காக டிராஃபிக்கில் கலக்காமல் இருக்க முடியாது, போய் தான் ஆகணும். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியாகிடும். இங்கே பிளே கிரவுண்டே மறந்துடுவீங்க. எங்கே பிளே கிரவுண்டில் ஏன் கற்றுக்கிட்டோம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஓட்ட கற்றுருக்கலாமேன்னு தோணும். ஸோ நீங்கள் LSRWல ஹோம்ஒர்க்கில் பண்ணுங்கள், கிரவுண்டை விட்டு வெளியில் வாங்க. செவ்வாய்க்கிழமை நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு வேணும். கேமரா சார் அழகாக இது பண்ணாரு, விவேக்கும் எனக்கு அனுப்பிச்சாரு. சூப்பர் சூப்பர் சார். இந்த 4 தமிழ் வருமா சார்? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இந்த 4 சார் 5 verbs தமிழ் இங்கிலீஷ் சொன்னீங்க சார். இதுவும் தமிழ் இங்கிலீஷ் வேணும், இதுவும் தமிழ் இங்கிலீஷ் வேணும். ஓகே சார். ஓகே சார். அதை என்ன பண்ணணுமோ அது அப்படியே கொண்டு வந்துடலாம். வீடியோவில் எல்லா ஹெல்ப்பும் இருக்கு. ஸ்கிரிப்ட் எடுத்து படிச்சு காட்டணும், அவ்வளோ. ஸ்கிரிப்ட் எடுக்கணும், எழுதுறப்ப படிக்கணும், படிக்கிறப்ப நீங்களே காதில் கேட்பீங்க, எழுதுறது படிக்கிறது நீங்கள் அதை ரீட் பண்ணிட்டு நீங்கள் படிப்பீங்க. எல்லாமே வந்துருச்சு பாருங்க LSRW. அது மட்டும் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் see you on Tuesday. தேங்க்யூ. தேங்க்யூ சார். குட் நைட் சார். குட் நைட் சார். Thank you, sir. Good night. குட் நைட். தேங்க்யூ.